ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் செத்து போயிருவேன் ஹேமந்த். சச்சா, என்ன பேசுற நீ? என்னாச்சு? ஹெல்த் இஷ்யூவா? கேன்சரா? நோ, நத்திங் லைக் தட். என்ன நானே சாகடிச்சுக்க போறேன். சூசைட் பண்ணிக்க போறேன். பைத்தியமா? இரு, நான் உன் பேரண்ட்ஸ்ட்ட பேசுறேன். அவங்களும் தான். ஃபேமிலி மொத்தம் எல்லாரும் சூசைட் பண்ணிக்க போறோம். இது கேட்க ஆடா இருந்தாலும் நாங்க எல்லாரும் செத்தாலும் சாக மாட்டோம். சாவு வரைக்கும் போய் பொழைச்சிட்டு வந்துருவோம். எல்லாரும் சூசைடா? மறுபடியும் எப்படி உயிரோட? நான் சின்ன பொண்ணா இருக்கும்போதே அப்பா இறந்துட்டாரு. அம்மா மட்டும்தான். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப். அப்ப நாங்க 2 பேரும் நடு ரோட்டுக்கு வர வேண்டிய நிலைமை. அந்த நேரத்துல எங்க பெரியப்பா தான் எங்களை ஆதரிச்சாரு, நீலகண்டம். ஆனா அவரும் இறந்துட்டாரு. எப்படி? லாஸ்ட் இயர் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட். அதுல இறந்துட்டாரு. கார் ரன்னிங்ல இருக்கும்போது சடனா தீ பிடிச்சு உடம்பு மொத்தமா எரிஞ்சிருச்சு. சைத்ரா, ரொம்ப மோசமான சாவு. சைத்ரா, calm down சைத்ரா. Please calm down. It's okay சைத்து. எங்களை ஆதரிச்ச மனுஷன், எங்களுக்காக எல்லாம் செஞ்ச மனுஷனுக்கு இப்படி ஆனதை எங்களால ஏத்துக்கவே முடியல. It's okay கண்ணா. இந்த விதி, இந்த டெஸ்டினிய மாத்த முடியாதான்னு அவருக்காக எத்தனையோ சாதுக்களை, சயின்ஸையும் பார்த்தோம், புராணங்களை கூட ரிசர்ச் பண்ணோம். அகால மரணம்னு ஜாதகத்துல கூட இல்ல. அவரோட சாவுக்கான காரணத்தை தேடும் போது எதிர்பாராத விதமா அவரை காப்பாத்த ஒரு வழி கிடைச்சது. What? அவருக்காக அவரை விரும்புறவங்க நல்லா தியானம் பண்ணிட்டு உயிர் தியாகம் பண்ணா அவர் மறுபடியும் திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்திருக்கு. ராமாயணத்துல கூட சீதாதேவி தீயில எரிஞ்சு திரும்பி வரல. அந்த மாதிரிதான். அந்த மாதிரி அவர் திரும்பி வரணும்ன்றதுக்காக மொத்தமா தற்கொலை பண்ணிக்க போறோம். மொத்தமா தற்கொலையா? அப்படின்னா குரூப் சூசைட் பண்ணிக்க போறோம். அடுத்த வயசாகி பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணா எங்க முடிவை பார்த்து மரணம் எங்களையும் எங்க பெரியப்பாவையும் உயிர் பொழைக்க வைக்கும். என்ன பேசுற சைத்ரா? நம்ப மாட்டல்ல? சிரிக்கிறியா? உன்னை நம்பி சொன்னேன். உனக்கு வேணும்னா வெயிட் பண்ண, வயசாகி பௌர்ணமி வரைக்கும். இந்த சைத்ராவா போய் உன்னோட சைத்ராவா திரும்பி வருவேன். அது இல்ல சைத்ரா, இது எல்லாமே மேட்னஸ். நான் வந்து உங்க வீட்ல பேசுறேன். ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட பார்த்து கன்சல்ட் பண்ணலாம். நான் இதை உன்கிட்ட எதுக்கு சொன்னேன்னு என்ன ஃபீல் பண்ண வச்சிடாத ஹேமந்த். என்ன பிசிக்கலா காதலிச்சியா இல்ல சைக்கலாஜிக்கல் எமோஷனலா கூடவா? இது என்ன கேள்வி சைத்ரா? உன் கேரக்டர் பார்த்து தானே. This is my character. This is my life. And this is my death. Accept or not, your wish. Wait for me to come back from hell. Otherwise, go to hell. சைத்ரா, சைத்ரா, சை. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஒரு பொண்ணு அவங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா சார், அப்படி பண்ணா இறந்து போனவங்க பெரியப்பா திரும்பி வந்துருவாராம். இவங்களும் இறந்து திரும்பி வந்துருவாங்களாம். இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா சார்? லாஜிக்கை தூக்கி பக்கத்துல வைங்க. லாஜிக்ஸை ஃபாலோ பண்ற அளவுக்கு அவங்க யோசிக்கிற விதம் ஒன்றும் சரியா படலையே. பைத்தியக்காரங்களா சார்? அசாதாரணமான ஆளுமை, சைக்கலாஜிக்கலி டீவியன்ட், மென்டலி எஃபெக்ட் ஆயிருக்கு. நமக்கு வித்தியாசமா தெரியுற ஆளுங்க வித்தியாசமான ஆளுங்க கிடையாது. அவங்களோட உலகம் அவங்களுக்கு தான் வெளிச்சம். ப்ராப்ளம் வந்தா சாகணும்னு நினைக்க கூடாது, ஆனா சாகணும்னு நினைக்கிற யோசனை. காரணம் எதுவா இருந்தாலும் ஒரு மனுஷங்கிறவன் தற்கொலை பண்ணிக்கிட்டா அது சூசைட். சில பேர் சேர்ந்து செஞ்சா அது மாஸ் சூசைட். அது சில பேர் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு பிலாசபி இருந்தா அத கல்ட் சூசைட்னு சொல்லுவாங்க. See this?
1997 கலிபோர்னியா. ஹெவன்ஸ் கேட்னு ஒரு கல்ட், அதாவது ஒரே நம்பிக்கையை ஃபாலோ பண்றவங்க. அவங்க மத தலைவர் இந்த உலகம் பூரா கெட்டு போச்சு, உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு உங்களுக்காகவே ஒரு தனி சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அவரோட பேச்சை கேட்டு 39 மெம்பர்ஸ் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. 1978 ஜோன்ஸ்டவுன், சான் பிரான்சிஸ்கோ. ஜிம் ஜோன்ஸ்னு ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக 909 பேரு ஒருத்தரை நம்பி சைனைட முழுங்கி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. முன்னாடி ஏதோ கிரிக்கெட்டுக்கு வார்ம் அப் பண்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில நடு ரோட்ல ரொம்ப சாதாரணமா இருக்கிற ஒரு ஃபேமிலி, புராரி வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல தூக்கு மாட்டிக்கிட்டாங்க. காரணம் இப்போ வரைக்கும் மிஸ்ட்ரி. இதே மாதிரி மதனப்பள்ளியில ரிச் வேர்ல்டு டெத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்ப. இவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்ட விதம் வேற மாதிரி இருந்தாலும் எல்லாத்துலயும் ஒரே காமன் பாயிண்ட் இருக்கு. என்ன சார் அது? இந்த மாஸ் சூசைடுங்கிற கான்செப்ட இவங்க பிரெயின்ல பலமா பதிய வச்சிருக்காங்க. ஒருத்தர் மைண்ட்ல இருந்து எல்லாரும் மைண்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற கேவலமான யோசனை. அப்ப முதல்ல அந்த ஒருத்தரை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்தா? அவங்கள அந்த ஒருத்தர் யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? கேட்டா சொல்லுவாங்களே சார். நாட் சோ ஈஸி. இந்த மாதிரி புது ஆளுங்க வெளி ஆளுங்களை நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் அவங்க ஓபன் அப் ஆவாங்க. நீ அவங்கள தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீ அவங்களுக்கு தெரிஞ்சவனாக இருந்து இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். சைத்ரா, கொஞ்ச நேரத்துக்கு இந்த லவ் ப்ரொபோசல் இது எல்லாத்தையும் மறந்துரு. உன்னை அட்மையர் பண்ற ஒரு ஃப்ரெண்டா, உன் மைண்ட் செட்டை மதிக்கிற ஒரு பார்ட்னரா சொல்றேன். நீங்க கடவுள், புராணங்கள் எல்லாத்தையும் நம்பலாம். ஆனா இறந்து போனவங்க எப்படி திரும்ப வர முடியும்? இதெல்லாம் மூட நம்பிக்கை. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? நீ மலையாளி தானே? ஆமா. ஓணம் எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க? அது வாமனனால பூமிக்குள்ள மிதிக்கப்பட்ட பலி சக்கரவர்த்தி வருஷம் வருஷம் மேல வருவாருன்னு தானே the festival recognized and celebrated by the whole country. ஈஸ்டர்னா என்ன? சிலுவையில உயிரை விட்ட இயேசுநாதர் அவங்க மக்களுக்கு 3 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சாரு. அதுக்கு அர்த்தம் அது Easter celebrates the defeat of death and the hope of salvation. A new birth into a living hope through the resurrection of Jesus Christ from the death. விநாயக சதுர்த்தி. சரி, அவங்கெல்லாம் கடவுள். ஒவ்வொரு புராணங்களும் கடவுள் ஒரு நேரத்துல மனுஷன் தானே சொல்லுது. நமக்கு பிடிச்சது நம்பிக்கை, பிடிக்காதது மூட நம்பிக்கை ஆயிடாது. நீ தேடுற உண்மை பொய்யா இருக்க முடியாது. சொல்லு. நீ சொன்ன விஷயத்தை பத்தி நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். இது என் ஃபேமிலி விஷயம். இத பத்தி நீ யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. அது இல்ல சைத்ரா. ஆல்ரெடி டிசைட் ஆன விஷயத்தை பத்தி பேசி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. அதான் சொல்லிட்டேன்ல, வெயிட் பண்றதா இருந்தா வெயிட். சரி, ஒரு தடவை மீட் பண்ணலாமா? எதுக்கு? உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இன்னொரு தடவை கேட்க மாட்டேன். நீ திரும்ப வர வரைக்கும் வெயிட் பண்ணல. ஒரு தடவை பாத்துக்கிறேன் செல்லம். சரி. சாரில வரியா? ஏதாவது ஸ்பெசிஃபிக் கலர் இருக்கா? பர்பிள்.